தமிழ்நாட்டில் சீர்காழிங்கிற ஒரு ஊருங்க. இந்த சீர்காழிங்கிற ஊரில் சத்யாங்கிற ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு போர்டு எக்ஸாம்ங்கிற காரணத்தினால விடிய காலையில் 4-4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறது அவங்களுக்கு ரொட்டீனாகவே இருந்துட்டு இருக்கு. இவங்களோட வீடு சொந்த வீடு. இவங்களோட வீட்டை சுற்றி நிறைய வீடுகள்லாம் இருக்காது, 1-2 வீடுகள் தான் இருக்குமாங்க. ஊருக்கு அவுட்டரில் தான் இவங்களோட சொந்த வீடு இருக்குது. வீட்டோட கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுறாங்க, மேல் போர்ஷனில் தான் இவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே மொட்டை மாடி. இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கேட் இருக்குமாங்க. கேட்டை ஓபன் பண்ணா உள்ள கார் பார்க்கிங், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாடகைக்கு இருக்கிறவங்க தங்கி இருக்கிறாங்க, மேலே வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இவங்களோட வீடு. அப்படியே இவங்க வீட்டுக்கு நேராக இன்னொரு ஸ்டெப்ஸ் போகுமா மேலே ஏறி போகிறதுக்கு. அதில் ஏறி போனால் ரைட் சைடில் ஒரு பால்கனி வருமா, லைக் மினி டெரஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே கதவு இருக்கும், அதாவது இரும்பு டோர் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்காங்க, அதை லாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்களாம். அதுக்கு மேலே ஸ்டெப்ஸில் ஏறி போனாங்கன்னா மொட்டை மாடி. மொட்டை மாடியில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமாங்க. இதுதான் இவங்களோட வீட்டோட அமைப்பு. இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஹால் இருக்குமா, லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குமா, கிச்சனுக்கு ஒட்டியே தான் இவங்களோட மெயின் டோர் இருக்குமா. கிச்சன்ல இருந்து ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. அந்த ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியே யார் நிக்கிறாங்கிறது தெரியுமா. ஹாலுக்கு ரைட் சைட்லயே ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குமாங்க. அங்கதான் இந்த சத்யாங்கிற பொண்ணோட அம்மாவோட அப்பா தாத்தா அவர் தங்கியிருப்பாராம். அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பாத்வே மாதிரி போகுமாங்க, ஒரு 20 மீட்டருக்கு அப்படி நேராக போகுமா, சந்து மாதிரி. அதுக்குள்ளே போனால் லெஃப்ட் சைடில் அவங்க அப்பா அம்மாவோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா. ரைட் சைடில் தான் சத்யாவோட ரூம். இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பாங்க. சத்யா எப்பவுமே காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்களாம். அவங்க தாத்தா எந்திரிக்கிறதுக்கு 6 மணி ஆகுமா. அவங்க அப்பா அம்மா 2 பேர் எந்திரிக்கிறதுக்கு 6:30-7 மணி ஆகுமா. டெய்லியுமே காலையில் வெளியே உட்காந்து படிக்கிறதுக்கு பயப்படுவாங்களாங்க. ஏன்னா தனியாக அவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ஹாலில் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். அதனாலேயே டைனிங் டேபிளில் உட்காராம கொஞ்சம் இவங்க தாத்தா ரூம் ஒட்டி ஒரு டேபிள் இருக்குமா, அந்த டேபிளில் உட்காந்து தான் ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, அங்கே தான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் சத்யா படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சத்யாவோட அப்பா பேரு முத்து, அவரோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கட்ட குரல்ல சவுண்டா கூப்பிட்டுருக்காங்க. சத்யா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தூங்கிடுவாங்களாம். விடிய காலையில் வேகமாவே எந்திரிக்கிறனால தூக்கம் வந்துருமா சில நேரம்லாம். அதுவும் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போகும்போது தூங்கிடுவாங்களாம். இந்த சம்பவம் நடக்கும்போது சத்யா மேத்தமெட்டிக்ஸ் தான் உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது லைட்டாக அசந்து தூங்கி இருக்கிறாங்க. அவங்க அப்பா பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க கட்டக்குரல்ல சவுண்டா கூப்பிட்டுருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஒருவேளை அவங்க தாத்தா தான் வெளியே கூப்பிட்டுருக்கிறாரு போல. ஏன்னா அவங்க தாத்தாவோட வாய்ஸ் கணீர்னு இருக்குமோ. அவங்க தாத்தா அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய ஆளாங்க. அவர் பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியுமா, கொஞ்சம் அரசியல்வாதியும் கூட. அவரோட வாய்ஸுமே கொஞ்சம் கட்டக்குரலா இருக்குங்கிற காரணத்தினால அவர் தான் கத்தி இருக்கிறாரு போல, தூங்குறதுக்கு அடிச்சிருவாரு போலன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வேற ஸ்ட்ரிக்ட் தான். அவங்க அப்பாவை விட தாத்தா தான் ஸ்ட்ரிக்ட். எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியா இருந்திருக்குது ஹாலே. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க தாத்தாவும் வெளியே வரல, அப்பாவும் வரல. அப்ப யாரோ ஒரு ஆம்பளை தான் கட்டக்குரல்ல கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை தூக்கத்துல நமக்கு எதனா கேட்டிருக்கும் போலன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது அகைன் அதே கட்டக்குரல்ல இவங்க வீட்டுக்கு மெயின் டோருக்கு பின்னாடி இருந்து, அதாவது வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்க அப்பா பேரை சொல்லி கத்தி இருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பயம் வேகமா எந்திரிச்சு போறாங்க. போயிட்டு கிச்சன் வரைக்கும் போயிடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு விண்டோ இருக்குன்னு, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே யார் இருக்காங்கிறது தெரியும். இந்த பொண்ணுக்கு விண்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு பயம். வெளியே ஒரு ஷேடோ தெரியுதாங்க. இந்த விண்டோ எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்குமா, லைட்டா வெளியே நிக்கிறவங்களோட பிம்பம் அதுல ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி தான் தெரியுமா. உண்மையாவே யாரோ ஒருத்தவங்க வெளியே நிக்கிறாங்க. ஆனால் விடிய காலையில 4:45 மணிக்கு யாரு மேல இவங்க அப்பாவை கூப்பிட போறாங்க. அப்படி யாராச்சும் கூப்பிட போறாங்கன்னா அவங்க அப்பா முன்னாடியே எந்திரிச்சிருவாராம். ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பாராம் அவங்க அப்பா. யாராச்சும் வராங்கனாலும் இல்ல கமிட்மெண்ட் கொடுத்தா ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிற ஒரு பர்சன் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது யாரு? இந்த பொண்ணு பயந்துட்டு எதுவுமே சொல்லாம நேரா அவங்களோட ரூம்குள்ள போய் படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அவங்களோட அப்பா அம்மா எந்திரிச்சு திட்டி இருக்கிறாங்க. இல்லப்பா நான் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 4:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு 5 மணிக்கு படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க. எப்பயுமே ரெகுலரா அவங்க எந்திரிக்கிறனால அவங்களே நினைச்சாலும் தூக்கம் வராதாங்க. டக்குன்னு எந்திரிச்சு வெளியே உட்காரும் போது நேத்து நடந்த அந்த சம்பவம், அந்த கட்டக்குரல்ல யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டது, வெளியே நின்னது, இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கிட்டையும் அந்த பொண்ணு கேட்டிருக்கிறாங்க, யாராச்சும் அப்பாவை பார்க்கறதுக்கு காலையில வரேன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல யாருமே வரலையே, ஏன் கேட்கறேன்னு சொல்லும்போது இல்ல ஒன்றும் இல்லப்பா சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையிலையும் இந்த பொண்ணு உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அகைன் அதே கட்டக்குரல்ல அவங்க அப்பாவோட பேர் சொல்லி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இந்த தடவை இந்த பொண்ணு பயந்துகிட்டு முட்டி போட்டுக்கிட்டே எந்திரிச்சு நிக்கிறது கூட பயம். ஒருவேளை இவங்களை பார்த்துருவாங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படி முட்டி போட்டு போனாங்கன்னு தெரில, அவங்களே சொல்லியிருப்பாங்க கேளுங்க.
கிச்சனுக்கு போயிட்டு நான் முட்டி போட்டுக்கிட்டே போனேன். ஹால்லேருந்து முட்டி போட்டுக்கிட்டே கிச்சனுக்கு போனேன். கிச்சனுக்கு போயிட்டு நான் கிச்சனில் வந்துட்டு ஒரு குட்டி விண்டோ இருக்கும், கிளாஸ் விண்டோ இருக்கும். அது ஓப்பன்லாம் பண்ண ஃபிக்ஸ்டு கிளாஸ் விண்டோ. அந்த பொண்ணு முட்டி போட்டுக்கிட்டே மெதுவாக அந்த கிச்சன் வரைக்கும் போயிருக்கிறாங்க. எந்திரிச்சு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணியும் பார்த்துருக்குறாங்க. வெளியே யாருமே இல்லை, மயான அமைதி. அதே 4:30 மணிலேருந்து 4:45 தான் அடுத்த நாள் காலையில் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ ஒரே மனசா இந்த ஹோல் இருக்கும் இல்லையா, கதவுலலாம் ஒரு ஹோல் இருக்கும், அது வழியாக பார்த்தோம்னா வெளியே யாராச்சும் நிற்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியும். அது கிட்டக்கு வரைக்கும் போயிட்டாங்களாங்க. ஆனால் சத்யாவுக்கு ஒரு பயம், ஒரு வேளை எதனா ஒரு அமானுஷம் வெளியே நின்று அவங்கள எதனா ஒன்று பண்ணிருச்சுன்னா, இல்லை ஒரு உருவத்தை பார்த்துட்டாங்கன்னா இவங்க அவ்வளோதான், அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களாம். அதனாலே பார்க்கறதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ திடீர்னு அந்த கதவை யாரோ ஒருத்தவங்க உடைக்கிறாங்க. இப்படி தட்டின உடனேயும் பயந்துட்டு சத்யா அவங்களோட மனசை தடப்படுத்திக்கிட்டு, ஏன்னா சத்யாவுக்கு ஆல்ரெடி அவங்களோட லைஃப்பில் சின்ன வயசுலேயே நிறைய அமானுஷ்யங்கள்லாம் நடந்திருக்குது. அதுலேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட காரணத்தினால மறுபடியும் அதே மாதிரி எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோங்கிற பயத்திலேயே, அதாவது இந்த டோரில் இருக்கிற கண்ணாடி வழியாக பார்க்காம இருந்திருக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்க மனசை தடப்படுத்திக்கிட்டு, ஒருவேளை கீழே இருக்கிற டெனண்ட் கூட வெளியே வந்து நின்றுக்கலாம் இல்லையா, கதவுல இருக்கிற ஹோல் வழியாக பார்க்கும்போது வெளியே யாருமே இல்லை. இந்த பொண்ணுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. சரி, அப்படி யார் தான் வெளியே நிற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வெளியே போகிறாங்க. வெளியே போன சத்யா கீழே போய் பார்க்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே தான் போகிறாங்க. மெயின் கேட் லாக்கில் தான் இருக்குது, கீழ் வீட்லேயும் டோர் லாக்கில் தான் இருக்குது, யாருமே எந்திரிக்கலை. இவங்க போயிட்டு வெளியே மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியவும் பார்க்குறாங்க, வெளியே யாருமே இல்லை. பின்னாடி வழியாக மேலே ஏறி வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது, ஒரு வழி பாதை தான். ஆல்ரெடி ஒரு பாதை இருந்திருக்குது, அதை எடுத்துட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. இப்போ அது வழியாக வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ மேலே ஏறி வந்தவங்க மொட்டை மாடியில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போகும்போது ரைட் சைடில் ஒரு டெரஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மினி டெரஸ், அதை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கேயுமே யாருமே இல்லை. இப்போ மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூமில் எல்லாத்துலேயுமே பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இப்போ தான் இந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. எல்லா கேட்டுமே க்ளோஸில் தான் இருந்திருக்குது, இவங்க சேஃப்டியாக தான் இருக்கிறாங்க. இவங்க தான் இப்போ தேவையில்லாமல் கீழ் கேட்லேருந்து மேல் கேட்டு வரைக்கும் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வேகமாக ஓடி போயிட்டு எல்லா கேட்டையும் லாக் பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க தாத்தா எந்திரிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க முதுகுலையே ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்கிறாருங்க, 5 விரலும் பதிகிற மாதிரி. அதாவது இவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க, சத்யா உட்பட. நான் சொன்னேன் இல்லையா, சத்யாவுக்குமே அவங்களோட பாஸ்ட்டில் நிறைய அமானுஷங்கள் நடந்திருக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. டைமில் யாராச்சும் ஒருத்தவங்க கத்துனாங்கனாலோ கதவை உடைச்சாங்கனாலோ, நீ கதவை திறந்து பார்ப்பியா, யாரை கேட்டு கதவை திறந்த, எதனா காத்துக்கரு படிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வெளியே போகும்போது கூட அந்த பயம் இல்லைங்க. அவங்க தாத்தா பேசின அந்த பேச்சில் தான் இந்த பொண்ணுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுது. யார் இந்த சத்யா, இவங்களோட சின்ன வயசில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, இவங்களோட குடும்பத்துக்குன்னு இருக்கிற பாஸ்ட் என்னங்கிறத பற்றின ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த மாதிரி பேய் கதைகள்லாம் வந்து கேட்குற ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. பேய்னு ஒன்று கிடையவே கிடையாதும்பாங்க. அதில் முக்கியமான ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு உருவம் தெரியுதுங்க, ஒரு கருப்பு உருவம் என்னையே சுற்றி வர மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ பண்ணுதுங்க, யாரோ ஒருத்தவங்க என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ப்ரெசன்ஸ்லாம் உணர்றேங்க அப்படின்னு போய் சொன்னோன்னா அவங்க அதை பேய் பிசாசு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சைக்காட்டிஸ்ட்டுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, அதாவது இந்த சத்யாங்கிறவங்க, சீர்காழியை சேர்ந்த சத்யாங்கிற பொண்ணு ஒரு சைக்காட்டிஸ்ட்டுங்க. இப்போது பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க, பெங்களூரில் பிஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும், இப்போ இந்த பிஜி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, இப்போ வரைக்குமே அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஏகப்பட்ட அமானுஷங்களை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சத்யா. அந்த பொண்ணு சீர்காழியை சேர்ந்தவங்க, இப்போ அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க. அவங்களோட இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்தோட கதையை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற பர்சன்ஸ் ஏகப்பட்ட பேர். இது எனக்கே புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளாக இந்த ஸ்டோரியை ரிப்பீட் மூடில் கேட்டு தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா
அவங்களோட அப்பா, அதாவது சத்யாவோட அப்பா, அவர் பேர் சிவா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கதையை நான் சொல்லிடுறேன். அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. சத்யாவோட அப்பா பேர் சிவா. சிவாவுக்கு ஒரு அப்பா, 2 அம்மா. சிவாவோட அப்பாவுக்கு முதல் வைஃப் இவங்களோட அம்மா தான், அதாவது சிவாவோட அம்மா தான். சிவாவுக்கு அக்கா, ஒரு தங்கச்சி, இவங்க 3 பேரா. 2வது அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அதுதான் சத்யாவுக்கு சித்தப்பா. என்னதான் சிவாவோட அப்பாவுக்கு 2 வைஃப் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாதாங்க. எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க, கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ சிவாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அவங்க அப்பாவோட முதல் வைஃப், அவங்க சிவாவுக்கு 13 வயசு இருக்கும்போதே காலமாயிடுறாங்க, இறந்துடுறாங்க. சிவாவோட அப்பாவுமே சிவாவுக்கு 20 வயசு இருக்கும்போது தவறிடுறாரு. சிவாவோட கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு 3 குழந்தையும் பிறந்துடுறாங்க அவங்க அப்பா இறக்குறதுக்குள்ள. சிவாவோட தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சிவா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறது, அவங்கள ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே சிவா தான் பண்ணியிருக்கிறாருங்க அவரோட கடமையை. அது போக 2வது அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அதாவது சிவாவோட தம்பி. அவரை சிவா தான் ஹேண்டில் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருக்கிறாரு. சிவாவும் அவங்களோட வைஃப், அதாவது சத்யாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, சத்யாவோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் அவங்களோட சித்தப்பாவை வளர்த்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்தே. இப்போ கூட போயிட்டு அவங்களோட சித்தப்பா கிட்ட கேட்டால் உன்னோட அம்மா அப்பா யாருன்னு கேட்டால் அண்ணனும் அண்ணின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு இவங்க பாசத்தை காட்டி சின்ன வயசுலேருந்தே அவங்கள வளர்த்துருக்குறாங்க. ஏன்னா சிவாவோட அப்பா இறக்கும்போது சிவாவோட தம்பிக்கு 10 வயசு தானாங்க, சின்ன பையன் தானா. அவருக்கு அந்தளவுக்கு விவரமும் தெரியாதான். அவரை எடுத்து வளர்த்தது, அவரை பார்த்துக்கிறது எல்லாமே சிவா தான். சிவாவோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அதாவது சிவாவோட அப்பாவுக்கு முதல் வைஃப், அவங்க தான் இறந்துட்டாங்க இவருக்கு 13 வயசு இருக்கும்போது. அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்களாங்க, அதாவது இவருக்கு பெரியம்மா முறை வரும். அவங்க தான் இவருக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. அம்மா ஸ்தானத்தில் இருந்து இவருக்கு பணமாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், ஆள் பலமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்களாங்க. சிவாவோட 2வது அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட பையனும், அதாவது இந்த 10 வயசு பையன், இந்த சத்யாவுக்கு சித்தப்பா, அவங்களும் அவங்களோட அம்மா, அதாவது இந்த 2வது அம்மாவோட அம்மா, இவங்க 3 பேர் தான் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அவங்க வீடு தனியாக இருக்குமாங்க. நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே இவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்குதுன்னு. முதல்ல நல்லா இருந்த குடும்பத்தில் வெளியே இருந்து வந்த மாப்பிள்ளைங்க, அதாவது அக்கா தங்கச்சி, இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா உயிரோடு இருக்கும்போதே அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த மாப்பிள்ளையும் தங்கச்சிக்கு சிவாவே கல்யாணம் பண்ணி வச்சு வீடுலாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளையும், அதாவது அந்த தங்கச்சியோட மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட வீட்டையே 2ஆக்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் சண்டை போடுறது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துருக்குதுங்க வீட்டில். அதனால தான் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்க. சத்யா எப்போவுமே அவங்களோட சின்ன பாட்டியோட வீட்டுக்கு போவாங்களாங்க லீவ் நாட்கள்லாம். சாட்டர்டே போனாங்கன்னா சண்டே அங்கேயே இருந்துட்டு சண்டே ஈவினிங்காக போய் அவங்க அப்பா சிவா கூப்பிட்டு வந்துடுவாராம். அவங்க பாட்டியோட அம்மாவுக்கு சாமி வரும் எப்பயுமே. அவங்க மோஸ்ட்லி வீட்லேயே இருக்க மாட்டாங்களாம், எப்பயுமே அவங்க கோவில்லையே தான் இருப்பாங்களாங்க. அவங்கள அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சாமின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் சத்யாவோட பாட்டி சித்தப்பா இவங்க 3 பேருமே ஒரு ரூம்குள்ளே தான் படுத்து தூங்குவாங்களாம். அவங்க பாட்டியோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க, மெயின் டோர் ஓப்பன் பண்ணனே லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரூம் இருக்குமா, அதுதான் மாஸ்டர் பெட்ரூமா. அங்கே தான் பாட்டி, சித்தப்பா, சத்யா 3 பேருமே ஒரே பெட்டில் படுத்து தூங்குவாங்களாம். அப்படியே ஆப்போசிட்டில் கிச்சன் இருக்குமாங்க. கிச்சனுக்கு அடுத்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குமா, ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூம் இருக்குமா. அந்த சின்ன ரூமில் தான் சத்யாவோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா, அந்த சாமி வந்து ஆடுறவங்க, அவங்க அந்த ரூமில் தான் படுத்து தூங்குவாங்களாம். ஏன்னா அதை சாமி ரூமாகவும் வச்சுருப்பாங்களாம். உள்ளே போனாலே ஒரு மாதிரி சந்தன ஸ்மெல் அப்படி இருக்குமாங்க, விபூதி குங்கும ஸ்மெல்லாம், ஏதோ ஒரு கோவிலுக்குள்ளே போன ஃபீல் கிடைக்குமா அந்த ரூம்குள்ளே போனால் மட்டும். இப்போது அன்னைக்கு ஒரு நாள் சத்யா எப்பவும் போல் அவங்களோட சின்ன பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டே போயிடுறாங்க. நைட்டு அவங்களோட வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும்போது திடீர்னு அவங்களோட சின்ன பாட்டிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த சின்ன பாட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் ஒரு கோடாங்கி, லைக் அவங்க ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் மந்திரிச்சு விடுறது, பேய் பிடிச்சவங்களுக்குலாம் ஓட்டுறது, ஆஸ் யூஸ்வல் நம்ம மற்ற கதைகள்லாம் பார்த்த மாதிரி ஒரு கோடாங்கிங்க அவர் இவங்க பாட்டியோட ஃப்ரெண்டாம். அவர் எப்போயாச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி லீவ் டைமில் இவங்களோட வீட்டுக்கு வருவாங்களாம். இந்த பாட்டியோட வீட்டுக்கு வருவாராம், சாப்பிடுவாராம், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிடுவாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு சத்யாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கோடாங்கியும் வந்திருக்கிறாரு, அதாவது அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாரு. வந்தப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இப்போது அவங்களோட பாட்டியும் சத்யாவோட பாட்டியும் கூப்பிடுறாரு, எனக்கு ஒத்தாசைக்கு வர முடியுமா, ஆள் இல்லை, என்னோடய பசங்கள்லாம் வெளியே போயிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா. ஆக்சுவலி இந்த பாட்டியுமே அவங்க கூட போவாங்களாம் எப்பயுமே, இந்த கோடாங்கி கூட
இந்த பேய் ஓட்டுற இடத்துக்கு மந்திரிக்கிற இடத்துக்குலாம் கூட போவாங்களாங்க. அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குதான். அதனால் அவங்க சத்யாவை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால, ஏன்னா சத்யாவோட பாட்டியோட அம்மா அந்த சாமி வந்து ஆடுறவங்களும் வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிட்டாங்க, ஏதோ ஒரு கோவிலில் இருக்கிறாங்க. அவங்க தங்கிட்டு எப்போ வேணாலும் வரலாம். அவங்க எப்போ வருவாங்க எப்போ போவாங்கங்கிறது இவங்களுக்கே தெரியாது. இவங்களோட சித்தப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிருக்கிறாரு. இப்போ சத்யாவோட பாட்டியோட ஃப்ரெண்டு அந்த கோடாங்கி 3 பேரும் இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் யாரோ ஒரு ஆன்ட்டிக்கு பேய் பிடிச்சிருக்குதாங்க. அதை இவங்க பாட்டி வந்து இவங்கக்கிட்ட சொல்லலை, இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லலை. இவங்களை கூட்டு போயிட்டு அங்கே ஓரமாக எங்கேயாச்சும் விளாட விட்டுட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கூட்டு போயிருக்கிறாங்க. சத்யாவை வீட்டில் தனியாகவும் விட்டுட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால தான் அவங்க பாட்டி கூடயே கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா மெயின் டோரை ஓப்பன் பண்ண உடனேயும் தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு கண்ணெலாம் ஒரு மாதிரி பயங்கரமாக வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் ரத்தக்கரையோட ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஆன்ட்டி கதவை ஓப்பன் பண்ணணுமே வெம ஓடி வந்து இந்த கோடாங்கியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அவர் கத்துன்னு கத்தி அங்கே உள்ளே இருந்த 2 பசங்க, அதாவது இந்த பேய் பிடிச்சிருக்கு இல்லையா அவங்களோட பசங்க 2 பேரும் வேமா வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு போய் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் தான் கோடாங்கிக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டுருக்கிறாரு, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த சம்பவத்தை பார்த்த உடனேயுமே தடவை, அதாவது சத்யா அவங்களோட லைஃப்லையே தடவை பேய் பிடிச்சவங்கள லைவாக பார்த்துருக்குறாங்க. இந்த சம்பவம் அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே ரொம்பவே பதிஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்து பயந்த சத்யா அவங்க பாட்டியை இருக்கலாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க பாட்டி முறைச்சி திட்டிட்டு அங்கேருந்து 2 பசங்க, அந்த பேய் பிடிச்சவங்களோட பசங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க சத்யாவை மேலே கூப்பிட்டு போயிட்டு வீடியோ கேம்லாம் போட்டு கொடுத்து லேப்டாப்பில் உட்கார வச்சுட்டு இங்கேயே இருப்பாப்பா கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. ஒரு 1/2 hour அப்புறமா கீழே கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த 2 பசங்களும் சத்யாவை கீழே கூப்பிட்டு வரும்போது இந்த பேய் பிடிச்ச ஆன்ட்டி மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாங்க. இந்த கோடாங்கி இருக்கிறார் இல்லையா பாட்டியோட ஃப்ரெண்டு, அவர் விபூதியும் சில விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்ருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்த 3 நாள் கழித்து நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாவும் சத்யாவோட மனசுக்குள்ளே அந்த பேய் பிடிச்ச ஆன்ட்டி இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட உருவமே இவங்களோட கற்பனையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. வந்து ஒரு மாதிரி ரீகால் ஆகிக்கிட்டே இருக்குது. இதை அவங்க பாட்டிக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கோடாங்கிக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விபூதி போட்டு பேசாமல் படுத்து தூங்குமான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த கோடாங்கியும் இவங்களோட வீட்டில் தான் ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு, பாட்டி வீட்டில். நான் சொன்னேன் இல்லையா மாஸ்டர் பெட்ரூம், அங்கே சத்யா அவங்க பாட்டி அவங்களோட சித்தப்பா எப்பயும் போல் உள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க, அவங்க ஏரியா ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே ஒன்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குதுங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு என்னடா அது இந்நேரம் இப்படி கத்துதுங்கன்னு சொல்லிட்டு பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. அவங்க பாட்டி டக்குன்னு முழிச்சு, ஒன்றும் இல்லைம்மா ஏரியாவில் நாய்ங்களாம் கத்துது, நீ எதுவும் கற்பனை பண்ணிக்காத படுன்னு சொல்லிட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு படுத்துடுறாங்க. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் மறுபடியும் அவங்களுக்கு முழிப்பு வருது. ஏன்னா அவங்க ரூமுக்குள்ளே இவங்க 3 பேரை தவிர்த்து வேறு யாரோ ஒருத்தவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க இங்கிட்ட அங்கிட்ட நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தமும் கேட்குது, ஃபீல் பண்ணவும் முடியுது. கண்ணு முழிச்சு லைட்டாக தலையை மட்டும் தூக்கி பார்த்தா பாட்டி இவங்க எல்லாருமே தூங்குற அந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குமோ, அந்த பாத்ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, லைட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஆப்போசிட்டில் இப்போ இங்கே தான் அந்த டாய்லெட் இருக்குன்னா இங்கேருந்து தாளாக ஒரு உருவமாங்க, அதாவது உயரமாக ஒரு உருவமாக கருப்பு கலரில் புகை மாதிரியான ஒரு உருவம் அப்படியே இந்த டாய்லெட் கிட்ட வருதாங்க. அந்த டாய்லெட் கிட்ட வர 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 குட்டியாயிருச்சான். இவ்வளோ பெரிய உருவம் அப்படியே சின்னதாக மாதிரி அந்த பாத்ரூம்குள்ளே போயிருச்சான். இந்த பொண்ணு வச்ச கண்ணு எடுக்காமல் இந்த பொண்ணையே அறியாமல் அந்த மெய் மறந்து பார்க்குறதுமாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த உருவம் உள்ளே போயிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மறுபடியும் சின்ன உருவமாக வெளியே வந்து பெருசாகிடுச்சாங்க. பெருசாகி அந்த கதவு கிட்ட போய் நிற்கிதான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒருவேளை அந்த வெளியே இருக்கிற கோடாங்கி இருக்கிறார் இல்லையா, அவர் தான் உள்ளே வந்திருக்கிறாருன்னு ஒரு செகண்ட் யோசித்துருக்குறாங்க தூக்க கலக்கத்தில். ஆனால் அவர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது போக அவர் அந்த மாதிரி வரவும் மாட்டாராம். 2-3 தடவை கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டுட்டு ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாராம் அந்த அங்கிள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது யார்? பயந்துட்டு அவங்க பாட்டியை கட்டிப்பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில், அதாவது நைட்டு முழுக்க யாருமே எந்திரிக்கலை, அவங்க பாட்டியும் எந்திரிக்கலை, சித்தப்பாவும் எந்திரிக்கலை. நைட்டு ஃபுல்லாகவே இந்த ப்ரெசன்ஸை இந்த பொண்ணு உணர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து படுத்துருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆச்சாங்க யாரோ ஒருத்தவங்க.
காலையில் எந்திரிச்சதுமே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குது. அவங்க பாட்டி என்னாச்சுமா, நைட்டு வேறு ஏதோ அந்த நாயெலாம் கத்துறதுனால பயந்துட்டியா, உன்னைய தெரியாதனமாக நான் அந்த வீட்டுக்கும் கூட்டு போயிட்டேன், சொல்லப்போனால் நான் உன்னை எப்பயுமே கூட்டு போக மாட்டேன், வேறு வழி இல்லாமல் தான் கூட்டு போனேன், அங்கேயும் அவங்க ஒரு ரூம்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஆன்ட்டியே நடு ஹாலில் வச்சுருக்கிறாங்க. அது வந்து இவரோட கழுத்தை வேற பிடிச்சிருச்சு, நீ வேறு அதை பார்த்துட்ட, அதே நினப்பில் இருக்கிற உங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு அதை மாதிரி திட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது சத்யா அவங்களுக்கு நடந்த, அதாவது நைட்டு நடந்த இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. கோடாங்கியுமே இருக்கிறாரு, அவர் முன்னாடி தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் அவர் விபூதி போட்டு விட்டு அந்த பாத்ரூம்குள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கிறாரு, அந்த ஏரியாவையும் பார்த்துருக்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, இவங்க சின்ன குழந்தைங்கிறனால என்னென்னமோ சொல்லி சமாளித்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கோடாங்கி கிளம்பி போயிட்டாராங்க. அடுத்த நாள் சண்டே இவங்க ஏரியாவில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குமா, அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயில் கட்டி கரெக்டாக 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிருக்குது. அங்கே அந்த அம்மனுக்கு பாலாபிஷேகம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, சத்யாவோட பாட்டியோட அம்மா, அவங்களுக்கு அருள் வந்து சாமி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அடுத்த நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஈவினிங்காக அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே அவங்களுக்கு அருள் வந்து ஆடினது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணையும் முறைச்சி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. சத்யாவையே முறைச்சி பார்த்தது மட்டும் இல்லாமல் அவ்வளோவா பேசக்கூட மாட்டாங்களாம் அவங்க சத்யா கிட்ட. யாருக்குள்ளேயுமே அந்த அளவுக்கு பேச மாட்டாங்களாம். ஆனால் அன்னைக்கு சத்யா ஒரு மாதிரி பார்த்தது மட்டும் இல்லாமல் கிட்டக்க கூப்பிட்டு இந்த பொண்ணோட தலையில் ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு இப்படி தலையில் அடித்து, ஆல்ரெடி அந்த பொண்ணு வேறு நிறைய அமானுஷங்களை பார்த்துருக்குது, தலையில் அடித்து இந்த மாதிரி விபூதி போட்டால் அதுக்கு எந்த அளவுக்கு பயம் வரும். ஏங்கி அழுக ஆரம்பித்ததை பார்த்து பயந்துட்டு அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாராங்க சத்யாவை. சத்யா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக அழுதுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அறியாமலே அப்படியே தூக்கம் வந்துருக்கு, படுத்து தூங்கிட்டாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து சத்யாவை கூப்பிட்டு போயிட்டாராங்க. இந்த இன்சிடெண்ட் அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத முதல் இன்சிடெண்ட். ஆக்சுவலி சத்யாவோட பாட்டியோட ஃப்ரெண்டு அந்த கோடாங்கி இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்ட போனார் இல்லையா, அந்த ஆன்ட்டி தான் அவங்களோட கழுத்தை பிடிச்சாங்க. அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்களோட வீடு ஒரு தனி வீடாங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி வேறு யாரோ ஒருத்தவங்க டெனன்ட் இருந்திருக்கிறாங்க. இப்போது புதுசாக வந்தவங்க தான் இந்த கிளைண்ட்ஸ், அதாவது இப்போது பேய் பிடிச்சிருக்குது இல்லையா இவங்க இந்த வீட்டுக்கு வந்தே 1 வாரம் தான் ஆயிருக்குது. 1 வாரத்தில் எப்பயுமே சனிக்கிழமை ஒரு பூஜை பண்ணுவாங்களாம். பூஜை பண்ணி இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பூசணிக்காய்க்குள்ளே காயினெல்லாம் போட்டு ஒரு பக்கமாக வெட்டி உள்ள குங்குமம்லாம் போட்டு சுற்றி உடைப்பாங்களாம். அந்த மாதிரி அந்த ஆன்ட்டி வீட்டை சுற்றி முக்கில் போயிட்டு உடைக்கும் போது அந்த வெள்ளை பூசணிக்காய் 2ஆக தாங்க பொழந்திருக்குது. ஆனால் இவங்க உள்ளே வச்சது குங்குமம். லெஃப்ட் சைடில் மட்டும் குங்குமமாக இருக்குதான், ரைட் சைடில் மட்டும் ஒரு மாதிரி கருகி போய் அழுகி போன மாதிரி கருப்பு கலரில் இருந்தது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஆத்மாவும் வெளியே போனதை அவங்க பார்த்துருக்குறாங்க. இதை தான் கடைசியாக அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பேய் பிடிச்ச அம்மா. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் அதை நம்பலை. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவங்க அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாயில் இருந்த ரத்தம் வேறு எதுவும் இல்லைங்க, அவங்க வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்த ஒரு எலியை. எப்பயுமே இவங்க எலி பிடிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அட்டையில் ஒட்டிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒட்டி இறந்து போன ஒரு எலியை அந்த அம்மா எடுத்து கடிச்சிருக்கிறாங்க. கடிக்கும் போதே அவங்களோட 2 பசங்களும் காலேஜ் போகிற பசங்க, அவங்க தான் இந்த பொண்ணை, அதாவது சத்யாவை கூப்பிட்டு போயிட்டு கேம் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க, இங்கே ஏறுமா கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த பசங்களும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து அவங்களோட அந்த பேய் பிடிச்சவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க அப்பா கோடாங்கிக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு. இதுதான் அந்த வீட்டில் நடந்த ஒரு அமானுஷ்யமாங்க. இந்த விஷயத்தையே கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறமா தான் சத்யா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இதுதான் அதுக்கு காரணம், ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டு காரணம். இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே, அதாவது பாட்டியோட வீட்டில் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு வந்த உருவம் யாருங்கிறத அந்த கோடாங்கி சொல்லவே இல்லை. இப்போ வரைக்குமே அது ஒரு மிஸ்ட்ரியாக தாங்க இருக்குதான் சத்யாவுக்கு. ஸோ ஃபஸ்ட் இன்சிடெண்ட் முடிஞ்சு. செகண்ட் இன்சிடெண்ட் நடந்தது அடுத்து ஒரு வருஷம் போகுது. இவங்க 3rd ஸ்டாண்டர்ட்லாம் போயிடுறாங்க. 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சத்யா அவங்களோட சின்ன பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. மறுபடியும் அவங்க சித்தப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேராங்க, அதாவது சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பொண்ணுங்களாம். எப்பயுமே வீட்டுக்கு வர்றது போகிறதுங்கிறது சகஜமாக தான் இருக்குமா, எல்லாருமே கேஷுவலாக பழகிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த 3 பொண்ணுங்களும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே வேறு ஊரை சேர்ந்தவங்க, இங்கே காலேஜில் வந்து தங்கி படிக்கிறாங்க. இவங்களோட சித்தப்பா கூட தான் படிக்கிறாங்கங்கிற காரணத்தினால அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இவங்களோட வீட்டிலே தங்குறதுக்கு இவங்க பாட்டியும் ஒத்துக்கிறாங்க, சின்ன பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. தனியாக ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க, ஆனால் ஓகேவாக தான் இருக்கும், 3 பேர் படுத்துக்கலாம், கட்டிலோ எதுவுமே போட முடியாது, ஒரு ஃபேன் மட்டும் தான் இருக்கும், ஓகேனா உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்றைக்கு அந்த 3 பொண்ணுங்களை இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ, வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாளாகவே அந்த ரூமே ஒரு மாதிரி மணக்கும், சாமி ரூம் மாதிரி இருக்கும், ஒரு கோவிலுக்கு போன மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் அவங்க பாட்டியோட அம்மா அடுத்து வரவே இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, எங்கேயோ
சந்நியாசம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பாத யாத்திரையாக எங்கேயாச்சும் கோயிலுக்கு லாங்காக இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற கோயிலுக்கு போயிடுவாங்க. எப்போயோ ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ அந்த ரூமில் இந்த 3 பொண்ணுங்க தான் தங்கியிருக்கிறாங்க. ஒரு மாதம் போகுதுங்க. அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்களாம். யார்? சத்யாவை. சத்யா கூட விளாட்றது, அவங்களுக்கு சோறுலாம் ஊட்டி விடுறது, அவங்கள தன்னோட தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாங்களாம், கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாங்களாம். கொஞ்ச நாளாகவே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் சரியில்லாமல் இருந்திருக்குதுங்க. எரிஞ்சு விழுகிறது, இவங்க சித்தப்பாவை திட்டுறது, இவங்க பாட்டியை திட்டுறது, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமாகவே பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படியே ஒரு 3-4 மாதம் போகுதுங்க. வேறு ஒரு வீடு ஒன்று இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிது. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப நாளைக்கு இங்கேயே இருக்க வேணாம், எல்லாருமே தப்பாக பேசுவாங்கங்கிற காரணத்தினால மொத்தமாகவே வெளியே போயிருங்க, என் பையனுக்கும் அடுத்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை இருக்குது, தப்பாக பேசுவாங்கங்கிற அடிப்படையில் இவங்களோட பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு வீடு பார்த்து அவங்களே அட்வான்ஸுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் போய் அங்கே தங்குங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குதுங்க. என்னென்னா, ஒரு நாள் நைட்டு 3 பொண்ணுங்களும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 1 BHK தான், ஒரு ஃப்ளாட் மாதிரியான அமைப்பில் ஒரு 1 BHK, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு 1 BHKவான். ஒரே ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, அதுவும் மாடலர் கிச்சன் கிடையாது, ஒரு ரூம் இருக்குமா 10க்கு 10. மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே ஒரு டாய்லெட் இருக்குமாங்க. இதுதான் அந்த வீட்டோட அமைப்பு. நைட்டு ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி இருக்குமா, மிட் நைட்டு. இந்த பொண்ணுங்க 3 பேருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்து படுக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க தான் படுத்துருக்குறாங்க, இன்னொரு பொண்ணை காணும். எப்பயுமே வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணை காணும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாங்க. 2:02 ஆகுது. மிட் நைட் 2:02 இவளுக்கு என்ன வேலை, எங்கே போயிருப்பான்னு சொல்லி, காலையில் விடிஞ்சா காலேஜ் வேறு இருக்குது, எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு ஹாலில் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லிக்கிட்டு, தலை எப்படியே ஆட்டிக்கிட்டு, முடியெல்லாம் விரித்து போட்டு, அவங்களோட அந்த பெருவிரலில் இருக்கிற நகம், அந்த பொண்ணுக்கு நகம் வளர்க்கவே பிடிக்காதான். அவங்க எல்லாருமே ஒன்றா தான் படிக்கிறாங்க, அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் இந்த பொண்ணுங்களுக்கும் தெரியும் இல்லையா. அந்த பொண்ணுக்கு நகம் வளர்க்கவே பிடிக்காதான். ஆனால் கடந்த 3 மாதமாக அவங்களோட பாட்டி வீட்டில் இருக்கும்போது 3 மாதமாக நகம் வெட்டவே மாட்டாங்களாம், ஃபுல்லாக வளர்த்து பெரிய பெரிய நகமாக பேய் நகம் மாதிரி வச்சுருப்பாங்களாம். அதை வச்சு அவங்களோட கையில் கீறி இருக்கிறாங்க. கீறினது மட்டும் இல்லாமல் அந்த பிளட்டை வச்சு, கையில் இருக்கிற அந்த பிளட்டை வச்சு என்னென்னமோ வரைஞ்சிருக்கிறாங்க. எதோ இந்த டீமன்ஸோட சிம்பிள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலறி அடித்து கத்திட்டு பெட்ரூம் டோரை லாக் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூம் டோரை லாக் பண்ணும்போது இவங்க கத்துன அந்த கத்தில் அந்த பொண்ணு கீழே அமனுஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எந்திரிச்சு கதவை போட்டு உடனே உடைக்கிறாங்க. தரடி, ஓப்பன் பண்ணு, உன்னை நான் விடமாட்டேன், அவளையும் விட மாட்டேன், உங்களெல்லாம் கொன்றுவேன், நம்ம எல்லாருமே செத்துடலாம்னு சொல்லிட்டு சிரிக்கிதாங்க, பயங்கரமாக சிரிக்கிதான். இப்போ தூங்கிட்டு இருந்த பொண்ணு என்னமோ எதுவும் சொல்லி எந்திரிச்சா இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும். அவன் அமானுஷ்யமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவங்க சித்தப்பாவுக்கு, சத்யாவோட சித்தப்பாவுக்கு அன்டைமில் கால் பண்ணி, சத்யாவோட சித்தப்பாவும் பாட்டியும் அவசரமாக எந்திரிச்சு கிளம்பி வெளியே போயிருக்கிறாங்க. சத்யா வேறு ஆல்ரெடி ஏதோ அமானுஷத்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் இது வேறு நடந்திருக்குது இல்லையா, வீட்டில் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்கிறனால இந்த பொண்ணை தனியாக விட்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு மனசில். சத்யாவோட சித்தப்பாவை மட்டும் அவங்க பாட்டி அனுப்பியிருக்கிறாங்க. அவர் போயிட்டு ரிட்டன் வரும்போது சத்யா எந்திரிச்சிடுறாங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அவங்க பாட்டி உட்காந்துருக்குறாங்க. என்னாச்சு பாட்டி, சித்தப்பா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அந்த வெளியே போயிருக்கிறான்னு சொல்லி சமாளிச்சிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவர் முகமெல்லாம் ரத்தமாங்க, முகம் கை காலெலாம் ரத்தமாக இருந்திருக்குது. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா பேய் பிடிச்சிருக்குது அவளுக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ணால், நான் கட்டி போட்டேன், கயிறு எடுத்து அவங்கள சேரில் உட்கார வச்சு அந்த 2 பொண்ணுங்களும் இவங்களும் சேர்ந்து கட்டி போட்டுருக்குறாங்க. இவங்களோட அந்த கோடாங்கி ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கு ஃபோன் போட்டுக்கிறாரு உங்கள் சித்தப்பா. ஃபோன் போட்டு வர வச்சு அவர் சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னார். அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. இந்த மஞ்சள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எப்போயுமே உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்குமோ. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகும்போது தான் சத்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. என்னடா அது, எப்போ பார்த்தாலும் பேய் பிசாசு பில்லி சூனியன்ட்டே ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு வரலாமா வேணாமாங்கிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு பயம் வந்திருக்குது அன்றைக்கி நைட்டு. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த செகண்ட் இன்சிடெண்ட்டுங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி பேய் பிடிச்சிச்சு, அவங்க எப்படி பொசஸ் ஆனாங்க, எதனால் கூட இருக்கிறவங்களாம் கொன்றுவேன், இந்த மாதிரி டீமன்ஸோட சிம்பிள்லாம் எதனால் வரைஞ்சாங்கங்கிறது யாருக்குமே தெரியலையாங்க. அவங்களோட காலேஜ் ஒரு மாதிரி காட்டு பகுதிக்குள்ளே தான் இருக்குமா. அங்கே போயிட்டு ரிட்டன் வர வழியில் இவங்க தனியாக தான் வருவாங்களாம். அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஒரு வாரமாகவே தனியாகவே தான் வந்திருக்கிறாங்க. அங்கிட்டு சுடுகாடுலாம் இருக்குமா இவங்க காலேஜுக்கு போகிற வழியில், ஒத்தையடி பாதை மாதிரி போகுமா கிராமத்தில். அந்த சுடுகாட்டிலேருந்து தான் ஏதோ ஒரு ஆத்மா அவங்கள பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்களாங்க. அதாவது அந்த கோடாங்கியும் சொல்லியிருக்கிறாரு. அது 100% உண்மையாக என்னங்கிறதெல்லாம் சத்யாவுக்கு தெரியாதாங்க. இந்த சம்பவத்தையும் சத்யாவால்
மறக்கவே முடியாது. இது சத்யா 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நடந்தது. எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்களாம் இந்த நேமை. அதாவது சைக்காலஜி படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இஎஸ்பின்னு சொல்லுவாங்களாம். பேசிக்காகவே நமக்கு ஒரு 5 அறிவு, அதாவது அந்த 5 சென்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம பார்க்குறது, அதை புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சென்சஸ்லாம் இருக்குங்க. இந்த இஎஸ்பி இருக்கிறவங்க மைண்டால் சென்ஸ் பண்ணுவாங்களாங்க. லைக் அதை டெலிபதின்னு சொல்லுவாங்க. சத்யாவுக்கு இவங்களுக்கு இஎஸ்பி இருக்குங்கிறது ஒரு டவுட் இருக்குதுங்க. அது போக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறாங்க, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இஎஸ்பி தான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு நீ சின்ன வயசில் பார்த்த விஷயங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டனால இப்போ வரைக்குமே உனக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களாம். சத்யாவுக்கு இது எல்லாமே பெங்களூரில் அவங்க யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கண்ணால் பார்த்த அந்த விஷயங்களெல்லாம் அவங்களால மறக்கவும் முடியாது. அதை இது வந்து பேயும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டும் போக முடியாதாங்க. ஏன்னா லைவாக பார்த்துருக்குறாங்க அவங்க லைஃப்பில். ஒரு குழப்பமாகவே தான் இருந்திருக்குது. படிக்கிறது சைக்காலஜி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரியலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருந்திருக்கும், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஹாஸ்டலில் சொல்லுவாங்களாம். அவங்களே ஒரு மாதிரி பயந்துட்டு, டேய் உன் கூட சேர்ந்தால் எங்களுக்கும் அந்த தாட்டு வர ஆரம்பிச்சிடும், சைக்காலஜிக்கலாக உனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, நீ வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுவாங்களாம். இப்போது அவங்களோட பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை மறுபடியும் பார்க்கலாங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது சத்யாவோட அம்மாவுக்கு 2வது குழந்தை வயிற்றுல இருந்து அது அபார்ட் ஆகி இப்போ 3வது அவங்க தம்பி. சத்யாவுக்கு ஒரு தம்பியும் இருக்கிறாராங்க. தம்பி வயிற்றுல இருந்தப்போ ஒரு நாள் இவங்களோட வீடு ஒரு தனி வீடு. இவங்க வீட்டில் முதல்ல எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் இவங்க தாத்தாவை பார்க்குறதுக்கு, நான் சொன்னேன் இல்லையா அவங்க தாத்தா கொஞ்சம் பெரிய ஆள், அவரை தேடி நிறைய அரசியல்வாதிங்க நிறைய வக்கீல்லாம் வருவாங்களாம். தனியாக ஆஃபீஸ் மாதிரி ஒரு இடம் போட்டு வச்சுருப்பாராம் வீட்டுக்குள்ளேயே. கீழே வந்து அவர் தான் எடுத்திருந்தாராம் முதல்ல. அங்கே எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபிலாம் கொடுக்குறதுக்கு வருவாங்களாம். அந்த டைமில் இவங்க அப்பா, சத்யாவோட அப்பா சிவா, அவங்க தாத்தா எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாருமே எந்திரிச்சு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா அங்கே இருக்கிற காஃபி கப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தப்போ அங்கே அவங்க அப்பா உட்காந்துருந்த, அதாவது சிவா உட்காந்துருந்த அந்த டேபிளில் ஒரு குழந்தைய பார்த்துருக்குறாங்க. ஒரு பையன் உட்காந்து இருந்திருக்கிறான். உட்காந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அந்த பையனுக்கு வயசு எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு 2வது குழந்தை அபார்ட் ஆச்சு இல்லையா, அது பையன் தானா. அந்த பையனுக்கு, அதாவது அந்த பையன் உயிரோடு இருந்தானா அவனுக்கு 3.5 வயசு. இந்த 3.5 வயசு குழந்தை தான் அந்த சேரில் உட்காந்து இவங்கள இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். ஒரு மாதிரி ஏக்கமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆல்ரெடி இவங்களுக்கு அந்த குழந்தை அபார்ட் ஆனதே ஒரு அமானுஷ்யமான விஷயம் தானா. ஏதோ ஒரு விஷயத்தை கனவுல பார்த்து பயந்துட்டு தான் அவங்களுக்கு அபார்ட்டே ஆகிருக்குது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க வீட்லேயும் நடந்திருக்குது. அதுக்கு ரீசன் இவங்க அம்மாவுக்கும் தெரியலை, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியலையா. அந்த 2வது குழந்தை அபார்ட் ஆகி இறந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை இன்னுமே ஆத்மாவாக அவங்க அம்மா கூட வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுருக்குறாங்க. அப்புறமா அவங்கள கூட்டு போய் மந்திரிச்சு விட்டுட்டு, மாசமாக இருக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரிலாம் ஒரு தாட்டே வரக்கூடாது, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து அடுத்த ஒரு வாரத்தில் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, சத்யா வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்து படிக்கிறது வழக்கமான ஒரு முறைங்க. அப்படி அவங்க எந்திரிச்சு உட்காரும் போது என்ன நடந்துச்சுங்கிறத ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா. இப்போ அவங்க தாத்தா முதுகுலேயே அடித்ததுக்கப்புறமா இவங்க அழுதுகிட்டே அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். 2 நாளாக இவங்க வீட்டுக்கு வரவே இல்லையாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த அமானுஷங்களாக நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சத்யாக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி இருக்குன்னா, என்னடா அது, ஒருவேளை பேயின்னு ஒன்று இருக்குதா, இல்லை நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியுதா, நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்லையா அம்மா கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்குதே. தம்பியை மாசமாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இறந்து போன அவங்களோட தம்பி, அந்த 2வது குழந்தையே இவங்க கண்ணுக்கு ஆத்மாவாக தெரிஞ்சிருக்குதுன்னா அப்போ இதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்களோட பாட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. அகெயின் அங்கே அவங்க பாட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்க வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கிணறு இருக்குமாங்க. இந்த கிணறு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் சொந்தமான கிணறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஆல்ரெடி அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர் அந்த கிணத்துல விழுந்து இறந்ததாகவும், அதனாலே அந்த வீடு ஒரு மாதிரி பாலடைஞ்ச வீடாக பூட்டி போட்டு யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல், அடுத்து யாருமே வாங்காமல் அதை பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டதாகவும் ஒரு மித்து இருக்கிறாங்க. மித்தில் உண்மைதாங்கிற மாதிரி இவங்க பாட்டியுமே சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைடு போகும்போதெல்லாம் யார் போகிறாங்களோ அவங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து யாராச்சும். இப்படி அவங்க பாட்டி, அதாவது அந்த சின்ன பாட்டி இருக்கிறாங்க இல்லையா, கோடாங்கி அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த பாட்டி அந்த பக்கமாக நடந்து போகும்போது நிறையா தடவை அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டதா இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு இதை வந்து சத்யா கிட்ட அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்டைமில் வீட்டில் சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு 5 கிலோமீட்டர் நடந்தே போவாங்களாம் சத்யா. அப்படி அவங்க தனியாக போகும்போது ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிணத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க எக்கோ அடிக்குதான், நல்லாவே கேட்குறாங்க. அதாவது ஒரு டேங்க்குள்ளே உட்காந்து பேசணுன்னா எக்கோ அடிக்கும் இல்லையா, அந்த வாய்ஸே தனியாக கேட்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸில்
யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து சத்யா சத்யா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்களாம். இவங்களே ஒரு தடவை யாரா அது இந்நேரத்தில் இங்கே கூப்பிடுறோன்னு சொல்லி திரும்பிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வீட்டோட அட்மாஸ்பியரை பார்த்து பயம் வந்து ஓடி வந்திருக்கிறாங்க. இதை இவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லும்போது தான் அவங்க பாட்டி இங்கே நடந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பேய் இருக்கிற அந்த கிணத்துக்குள்ளே தான் அவங்க இறந்து போனவங்களோட ஆத்மாலாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு இன்சிடென்ட்டாங்க சத்யாவுக்கு. சத்யாவோட சின்ன பாட்டியோட அம்மா இந்த சாமி வந்து ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, அவங்க ஒரு நாள் சத்யாவோட வீட்டுக்கு வராங்க. இந்த டைம் பார்த்து அன்னைக்கு காலையில் தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. எப்பவும் போல் சத்யா விடிய காலையில் 4:45 உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சலங்க சத்தம் கேட்குது. வழக்கமாக கதவு போட்டு உடைக்கிற மாதிரியான சத்தங்களும் இவங்க அப்பாவோட பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க வெளியேருந்து கத்துற மாதிரியான சத்தங்களும் தான் கேட்கும். ஆனால் அன்னைக்கு சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது. கதவு போட்டு உடனே உடைக்கிற சத்தமும் கேட்டிருக்குது. அலறி அடித்து வேகமாக ஓடி போயிட்டு அவங்க அப்பா அம்மா ரூம்குள்ளே போய் படுத்துருக்குறாங்க. யார்? சத்யா. அப்போ தான் அவங்க அம்மா என்னமோ எதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து வெளியே தான் பார்க்குறாங்க. அவங்களோட தாத்தாவுமே அந்த ரூமில் படுத்துருக்கிறாரு இல்லையா, அவருமே வெளியே எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. யாருமே இல்லை வெளியே. ஒருவேளை இவளா இமேஜின் பண்ணிக்கிறாளா? சின்ன வயசுல வந்து நிறைய விஷயங்கள்லாம் அந்த கிளவியை தான் அடிக்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க தாத்தாவுமே திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக இவங்க பாட்டியோட அம்மா இவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு அருள் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, இவங்க வீடு கட்டியிருக்கிற இந்த இடத்துல முன்னாடி ஒரு முனீஸ்வரரை வச்சுருந்தாங்களாம். ஒரு கல் உருவத்தில் முனீஸ்வரரை நிறுத்தி வச்சுருந்தாங்களாம். அந்த முனீஸ்வரரை எடுத்துட்டு, அதாவது ஒரு பெரிய வேப்ப மரம் மட்டும்தான் இருந்திருக்குது இவங்க இந்த இடத்த வாங்க வரும்போது. அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி ஒரு கல் வச்சு அதில் முனீஸ்வரரை பால் முனீஸ்வரராம் அவரை வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாமலே அக்கம் பக்கத்தில் விசாரிக்காமலே இவங்க இந்த இடத்தையும் வாங்கிடுறாங்க. ஒரு பெரிய அரசியல்வாதியோட ஒரு கையாள் ஒருத்தவர் இந்த இடத்த ஏமாற்றி வித்துடுறாரு. அதாவது இவங்ககிட்ட வித்துடுறாரு, இவங்களும் வாங்கிடுறாங்க. அந்த வேப்ப மரத்தையுமே வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. முன்னாடி காலத்தில் எல்லையாக இருந்திருக்குது, இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனால தெரியாமல் இருந்திருக்குது இவங்களுக்கு. எல்லையில் இருக்கிற பால்முனீஸ்வரர் கோயிலில் தான் இவங்க வீடே கட்டியிருக்கிறாங்க. கோயில் இருந்த இடத்துல தான் வீடே கட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் தான் வந்து சத்தம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க பாட்டியோட அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சத்யாவோட அம்மா சத்யா கிட்ட அவங்க பாட்டியோட அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இங்கே வந்து முனீஸ்வரர் தான் இருக்கிறாரு, சாமி தான் இருக்கிறாரு, நீ என்ன பண்ணு பின்னாடி போ. ஒரு கிணறு இருக்குமா, முன்னாடி காலத்தில் கிணறு இருந்திருக்குது. இவங்க இந்த இடம் வாங்கும்போதே அந்த கிணறை மூடிட்டார். அந்த கிணத்துக்கிட்ட தான் அவர் இருப்பாராம். அவர்கிட்ட போயிட்டு, அதாவது பின்னாடி இப்போ அந்த மூடி வச்சிருக்கிற இடம் இவங்களோட கொல்லப்புற ஏரியா, அந்த ஏரியாவில் தான் அவர் எப்பயுமே ரெஸ்ட் எடுப்பாராம். அந்த இடத்துல போயிட்டு நீ விளக்கெல்லாம் ஏற்றி அவருக்கு சாமி கும்பிட்டு, ஐயா இந்த மாதிரி நீங்கள் வராதிங்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன்னா அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சத்யாவுக்கு என்ன தோணியிருக்குன்னா, அவர் தெய்வம் தானே, காவல் காக்கிறதுக்கு தானே மேலே வராரு, பரவாயில்ல என்னை இதுக்கப்புறம் பயமுறுத்த மாட்டார், இதுக்கப்புறம் அந்த மாதிரி சத்தங்கள் கேட்டாலும் நான் பயப்பட மாட்டேன், அவர் சாமி தானே, அவர் நம்ம கூடயே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்களாங்க. இது ஒரு இன்சிடெண்ட் இவங்களோட வாழ்க்கையில். இதுக்கப்புறமா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு சிட்டிக்குள்ளே இருப்பாங்களாங்க, சீர்காழிக்கு உள்ள சிட்டிக்குள்ளே இருப்பாங்களா. இவங்க அவுட்டரில் இருக்கிறாங்க இல்லையா, சிட்டிக்குள்ளே இருப்பாங்களா. அவங்களோட வீட்டுக்கு இவங்க எப்பயுமே போகிறது வழக்கமாக இருந்திருக்குது. சில நாள்லாம் 2-3 நாள் போய் தங்கிட்டுலாம் வருவாங்களாம். இவங்க அப்பா சிவா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாராம். ஏன்னா இவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்க வீட்லேயும் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு வீட்டில் ஒரு நைட்டு 8லேருந்து 8:30 மணி இருக்குமாங்க. அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதுவும் ஒரு ஃப்ளாட்டு மாதிரியான அமைப்பு தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்குமா, ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் மாடலராக தான் பண்ணி வச்சுருப்பாங்களாம். ஃபர்னிச்சர்டான ஒரு அப்பார்ட்மெண்ட் 2 BHK. அந்த 2 BHKல ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் தான் சத்யாவோட ஃப்ரெண்டு இருப்பாங்களாம். அவங்க ரூமில் தான் இவங்க 2 பேரும் சில் பண்ணிவிட்டு படிக்கிறது, கொஞ்சம் விளாடுறது, கேம் விளாடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அந்த ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ரூம்குள்ளேயே பால்கனி இருக்குமாங்க, ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குமா, அட்டாச் பாத்ரூமும் இருக்குமா, ஒரு பால்கனி இருக்குமா. இந்த பால்கனி ஸ்லைடர் மாதிரி இருக்குமாங்க. டோரு ஃபுல்லாகவே மிரரில் தான் பண்ணியிருப்பாங்களாம். மேலே ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்களாம் உள்ளே. இப்போது உள்ளேருந்து வெளியே பார்த்தா பால்கனி தெரியும், பால்கனிக்கு வெளியே இருந்து உள்ளே பார்த்தா ரூம் தெரியும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இவங்க ரூமோட அமைப்பு. 2 பேருமே உட்காந்துருக்கும்போது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது சத்யாவுக்கு மட்டும் சைடு கண்ணில் யாரோ ஒருத்தவங்க பால்கனியில் நிற்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்குதுங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தோணியிருக்குதுன்னா, இல்லை இது வந்து நம்மளோட கற்பனையாக இருக்கும், நிறைய விஷயங்களை சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துட்டோம், அதில் எதனா ஒன்றா தான் இருக்கும், இவளை எதுக்கு பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் அப்புறம் எங்கே போனாலும் பேய் தெரியுதுன்னு சொன்னோன்னா நம்மளை யாருமே சேர்க்க மாட்டாங்கங்கிற அடிப்படையில் சொல்லாமே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேறு வழியே இல்லாமல் ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஏன்னா திருடங்கிற வந்துட்டானான்னு சொல்லிட்டு
லைட்டாக அப்படி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா ஒரு கருப்பு உருவமாங்க. பால்கனியில் அந்த ஸ்லைடர் டோர்கிட்ட இப்படி நின்று இவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குதான் உள்ள. அதுக்கு கண்ணுலாம் இல்லை, ஏதோ ஒரு ஒளி மாதிரி 2 சைடும் இருக்குதான். அதை வச்சு தான் இவங்க கணிக்கிறாங்க இவங்கள தான் பார்த்துட்ருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாகவே இவங்களே பார்த்துட்டு இருக்குதான். இப்போது இவங்களுக்கு பயந்து முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. இவங்க பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு எதனா நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமலே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இங்கே திரும்பி பார்த்தா அந்த பொண்ணே சொல்கிறாங்களாம், அதை கண்டுக்காத, இப்படி தான் நானும் ஒரு வாரமாக அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயே தான் நின்றுட்டுருக்கு, நான் சொன்னால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, நான் எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்டே போய் சொன்னேன், அவங்க வந்து பார்த்தாங்க, இங்கே யாருமே இல்லை, நீ ஏன் சும்மா எதனா கற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, பயந்து போய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட்றேன்னு சொன்னேன், அவங்களும் சரின்னு சொன்னாங்க, நீ இப்போ வந்ததுக்கப்புறமா உன் கண்ணுக்கும் தெரியுதா அது, வா எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறமா கீழே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அங்கே அந்த மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து ஊரில் இருக்கிற அந்த சாமியார் அவங்களெலாம் கூப்பிட்டு வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஒரு வாரத்தில் அது சரியாயிடுச்சாங்க. இதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்களாங்க. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவாங்களாம். அவங்க ஊருக்குள்ளே தான், சீர்காழியிலே தான் இருக்கிறாங்களாம். இவங்க பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது லீவுக்கு வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, அந்த டைமில் இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போவாங்களாம். அப்படி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது டெவில்ஸ் கிச்சன் ஷோ தான் பார்ப்பாங்களாம். டெவில்ஸ் கிச்சன் ஷோவோட பெரிய ஃபேனாங்க சத்யாவும். இப்போ ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டும் பெரிய ஃபேனாக. 2 பேர் சேர்ந்து தான் குக் பண்ணிக்கிட்டே இந்த டெவில்ஸ் கிச்சன் பார்த்துக்கிட்டு கவுண்டர்லாம் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்களாம், என்டர்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி டெவில்ஸ் கிச்சன் கேட்டுக்கிட்டு அவங்க குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சத்யாவுக்கு ஒரு உணர்வு வருதுங்க. லைக் இந்த சென்ஸ் ESP பார்த்தோம் இல்லையா நடுவில், அந்த ஒரு சென்ஸ் வருது. யாரோ ஒருத்தவங்க சத்யாவும் அவங்க ஃப்ரெண்டையும் தாண்டி அவங்களோட அந்த கிச்சன் பகுதியில் யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. இருடி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூம்குள்ளே போகும்போது அந்த பெட்ரூம்குள்ளே ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணோட ஸ்மைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் கேட்டிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா அது, இவளோட வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு பேய் இருக்குதா, இல்லை நமக்கு தான் போகிற இடத்துலலாம் அந்த மாதிரி சென்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதே சிரிக்கிற அழகான சத்தம் பயங்கரமாக க்ரீப்பியாக ஒரு சத்தம் கேட்டிருக்குது அவங்க ரூம்குள்ளே. மறுபடியும் வேமா வெளியே ஓடி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ள ஒரு சத்தம் கேட்குதுங்கும் போது, என்னடி சொல்கிற, இத்தனை நாளாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே நடக்கலை, நீ இப்போது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. ஐயோ நம்ம தான் தேவையில்லாமல் இவகிட்ட பயமுறுத்தி விட்டோமான்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் அந்த வீட்டில் நடந்திருக்குது. இது ஒரு இன்சிடெண்ட்டுங்க. நவம்பர் 2024 சத்யா பெங்களூரில் இருக்கிற ஒரு சைக்காட்டிஸ்ட் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக அவங்களோட அப்பா அம்மா தம்பி அவங்களோட தாத்தா பாட்டி சித்தப்பா எல்லாரையுமே இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பொண்ணு தனியாக போயிட்டு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாங்க. சத்யா தான் பெங்களூரில் போயிட்டு படிக்க போகிறதாகவும் தனியாக அந்த ஹாஸ்டலில் இருக்க போகிறதாகவும் கேட்டிருக்கிறாங்க. கேட்கும்போது ஒன்றுமே தெரியலை. ஆனால் அந்த நாள் இவங்களால் மறக்கவே முடியாதாங்க. இவங்களோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து பெங்களூரில் இவங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி அப்போ தான் இவங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆஹா, இத்தனை நாளாக நமக்கு தெரியலை, இப்போ தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும்போது, அதாவது எல்லாருமே அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்போது ஹாஸ்டலுக்குள்ளே அவங்க என்ட்ரி ஆகும்போது டைம் ஈவினிங் 6-6:30 மணி இருக்குமாங்க. சத்யா தங்க போகிற பெங்களூரில் இருக்கிற இந்த லேடிஸ் ஹாஸ்டல் காலேஜ் ஹாஸ்டல் கேம்பஸ்குள்ளே தான் இருக்குமாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்மளோட ஹாண்டட் ஹாஸ்டலில் பார்க்குற அதே ஒரு அமைப்பு தான். மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குமா. ஒரு ஃப்ளோருக்கு மொத்தம் 19 ரூம் இருக்குமாங்க. 19 ரூமில் 9 ரூம் வந்து ஷேரிங்கில் இருக்குமா. ஒரு ரூமுக்கு 2 பொண்ணுங்க தங்கலாம். மற்ற 10 ரூமே வந்து சிங்கிள் பர்சன் தங்குற மாதிரி தான் இருக்குமா. எல்லாரோட ரூம்லேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. எல்லா ஃப்ளோர்லேயுமே 3 ஃப்ளோர்லேயுமே காமன் டாய்லெட் பாத்ரூமும் இருக்குமா. இது எதனாலனா காலையில் 8 to 8:30 மணிக்குள்ளே எல்லாரோட ரூம்லேயுமே ஹாட் வாட்டர் வருமா. அது போக வெளியே இருக்கிற காமன் டாய்லெட்டில் காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஹாட் வாட்டர் வருமா. அதனாலேயே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வெளியே இருக்கிற காமன் டாய்லெட்டுக்கு தான் வருவாங்களாம், வேகமாக கிளம்பணுங்கிற காரணத்தினால. இப்போது ஃபஸ்ட் டைமாக இந்த பொண்ணு அவங்களோட ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது சத்யாவோட ரூம் நம்பர் என்னென்னா 317 இவங்க உள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே, இந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே கால் எடுத்து வைக்கும் போதே வெளியே இருக்கிற அட்மாஸ்பியர், இந்த காரிடாரில் வெளியே சில்லுன்னு இருக்கும் இல்லையா, வெளிக்காற்று அடிக்குது, பனியெல்லாம் அடிக்குது, சில்லுன்னு இருக்கும். இவங்களோட ரூமில் ஏசி இருக்குது, ஆனால் உள்ளே ஏசி வந்து போடலை. அந்த டைமில் இவங்க போனப்போ உள்ளே போனால்
வெளியே அடிக்கிறத விட உள்ள பனிக்காற்று அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. விண்டோ ஓப்பனில் தான் இருக்குது, வெளியே இருக்கிற காற்று தான் உள்ளேயும் அடிக்குது, ஏசியும் ஓடலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏசி போட்டிருக்க மாதிரியான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. தரை ஜில்லுன்னு இல்லை. இந்த பொண்ணு வெறுங்காலில் தான் உள்ளே நடந்து போகிறாங்க. தரை ஜில்லுன்னு இல்லை, நார்மலாக வாமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க மேலே அடிக்கிற காற்று, இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி கோல்டாக இருந்திருக்குதுங்க, க்ரீப்பியாக இருந்திருக்குது. அதாவது இந்த இறந்து போனவங்களோட ஆத்மாவோ இல்லை ஏதாவது ஒரு அமானுஷ்யம் நம்மளோட வீட்டுக்குள்ளேயோ இல்லை நம்ம தங்க போகிற ஒரு இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயங்க. கண்டுபிடிக்கலாம். ரொம்ப கோல்டாக இருக்கும் நம்ம இருக்கிற இடம். ஏசியும் போட்டிருக்க மாட்டோம், ஃபேனும் போட்டிருக்க மாட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரை விடுங்க, செகண்ட் ஃப்ளோரோ தேர்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி தங்கும்போது செம்ம கோல்டாக இருக்குது, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உதற அளவுக்கு கோல்டாக இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக எதனா ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இவங்க நாள் நைட்டு அந்த ரூம்குள்ளே போகும்போதே இவங்களுக்கு மூஞ்சில் அடிச்சிருக்குது. என்னடா அது, இங்கே தான் வந்து படிக்க போகிறோம், இன்னும் 3 வருஷத்துக்கு இங்கே தான் தங்க போகிறோம், ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம்மேட் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அன்றைக்கி நாள் நைட்டு சும்மா கேஷுவலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க, அதாவது நாள் நைட்டே சத்யாவுக்கு தூக்கமே வரல. அவங்களால நல்லாவே வேறு யாரோ ஒருத்தவங்க இவங்க ரூம்குள்ளே இருக்கிற ப்ரெசன்ஸை உணர முடியுது. யாரோ ஒருத்தவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கட்டிலில் வந்து உட்காடுறாங்களாம், ஜன்னல் கிட்ட வந்து நிற்கிறாங்களாம், ஒரு ஷேடோவெலாம் பார்த்துருக்குறாங்க. வந்த அன்னைக்கே இந்த விஷயங்களெல்லாம் பக்கத்தில் படுத்துருக்கிற பொண்ணுக்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வார்டன்கிட்ட போய் சொல்லி இவங்களுக்கு ஒரு பேர் கட்டிடுவாங்க. அந்த பொண்ணு போய் வார்டன்கிட்ட சொல்லி அவங்க இவங்களை ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டு போயிட்டாங்கன்னா இவங்க படிக்கிறதுக்கு தான் வந்துருக்குறாங்க சைக்காட்டிஸ்ட்டுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களோட கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸுக்கெலாம் ஃபோன் போட்டு நைட்டு நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ரூம்லேயும் வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கடா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து ஏதோ ப்ரெசன்ஸ்லாம் இருக்குது, எனக்கு பயம்னா எப்படி சொல்கிறது, எனக்கு இது பழகிருச்சு, இருந்தாலும் இதை யார்கிட்டே சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்டையும் சொல்ல முடியல, அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா, அதுக்கப்புறமா தான் உனக்கு கால் பண்ணியே பேசிகிட்டு இருக்கேன்னு மிட் நைட் 1லேருந்து 3 மணி வரைக்கும் ஃபோன் பேசிக்கிட்டே தூங்கியிருக்கிறாங்க. இப்படியே அடுத்த ஒரு வாரமும் அவங்களுக்கு ஃபோன் போட்டு ஹெட்செட்டில் 5 பேர் இருப்பாங்களாங்க லைனில் கான்ஃபரன்ஸில், இவங்க பேசிக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். இவங்க தூங்கினதுக்கப்புறமா வரிசையாக ஒவ்வொருத்தராக கட் பண்ணிடுவாங்களாம். இவங்களும் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாங்க. இப்படி தான் இவங்களோட ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஒரு மாதம் போயிடுதுங்க. ரூம்மேட்டாக இருக்கிற இன்னொரு பொண்ணும் சத்யாவும் நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு க்ரியேட் ஆகுது. வெளியே காரிடாரில் மதியம் ஒரு 11லேருந்து 11:30 மணி இருக்குமா. சாட்டர்டே அன்னைக்கு, அதாவது லீவ், சாட்டர்டே சண்டே லீவ். சாட்டர்டே மதியம் ஒரு 11-11:30க்கு இவங்க காரிடாரில் இருக்கிற ஒரு வாட்டர் கேன், அந்த வாட்டர் கேனில் கோல்டாகவும் வரும் ஹாட்டாகவும் வரும், அந்த கேனில் போய் தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி இவங்களோட ரூம்லேருந்து 3 வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போய் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க போட்டிருக்க காஸ்டியூம் வந்து ஒரு எலாஸ்டிக் காஸ்டியூமோ, யாராச்சும் ஒருத்தவங்க இப்படி பின்னாடி பிடிச்சி இழுத்து அடித்தாங்கன்னா வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் தான் சத்யா போட்டிருக்கிறாங்க. போய் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது, ஃபஸ்ட்டு பாட்டில் பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த 3 விரலை வச்சு முதுகில் குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க ஓங்கி குத்தி இருக்கிறாங்க. யாரா அதுன்னு சொல்லிட்டு இவங்க வாட்டர் கேன் லைட்டாக திணறி கொஞ்சம் தண்ணி கீழேயும் கொட்டி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி யாருமே இல்லை. நல்லா தெரியுமா சத்யாவுக்கு, யாரோ ஒருத்தவங்க நகத்தை வச்சு பின்னாடி 3 விரலை வச்சு இப்படி குத்திருக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ரைட்ரா, வேலையை ஆரம்பிச்சாயின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட அந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை டைட்டாக பின்னாடி பிடிச்சி இழுத்து அடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு சுருக்குன்னு இருந்திருக்குது. சத்யா மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. காரிடாரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க ரூமில் இருக்கிறாங்க. பாதி பேர் வெளியே அவுட்டிங் போயிட்டாங்க, நைட்டு தான் வருவாங்க. இவங்களோட ரூமில் இவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அதாவது ரூம்மேட் ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ தான் நல்லா பேசி பழகிற அந்த ஒரு பாண்டிங்கே வந்திருக்குது இவங்களுக்குள்ள. இதை போய் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட சத்யா சொல்ல முடியும்? 2வது கேன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் இழுத்து அடிக்கும்போது இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க உணர்ந்த அந்த அமானுஷங்களை விட இது ரொம்பவே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் புல்லரிச்சு ரொம்பவே பயங்கரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ஏங்கிறது சத்யாவுக்கு தெரியல. பயந்துட்டு 2 வாட்டர் கேனில் மட்டும் தண்ணியை பிடிச்சிட்டு வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க அவங்களோட ரூமுக்கு. இப்போ சத்யா அவங்களோட ரூமுக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படபடப்பாக போகும்போது உள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொன்னால் நம்ப மாட்டா, வேணாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சும்மா சொல்லு மச்சான், ஏன் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சத்யா அவங்களுக்கு நடந்த இந்த அமானுஷத்தை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு பயம் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணுக்கு, இவங்க ஃப்ரெண்டுக்கு, ரூம்மேட்டுக்கு. ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏய்
நீ வந்து ஏதோ இல்யூஷன்லேயே இருக்கிற, இப்போ என்னையும் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சத்யா திட்டுறாங்க, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், உண்மையாகவே எனக்கு அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. என்ன தான் அந்த பொண்ணு பயப்படாத மாதிரி நடித்தாலும் டக்குன்னு ஹெட்செட்டில் ஏதோ சாமி பாட்டு போட்டு காதில் வச்சுக்கிட்டு படுத்துருந்துருக்குறாங்க அவங்களோட காட்டில். அது போக அடுத்த நாள் நைட்டு சத்யாவோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு பெரிய பெட்ரூம் தானாங்க. அதாவது நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த ஹாஸ்டல் கதைகள்லேயே இவங்க தங்கியிருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் பெருசாங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டு இருக்குமாங்க. கபோர்டுக்கு பக்கத்துலேயே இவங்களோட காட் இருக்குமா. காட்டுக்கு பக்கத்தில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேபிள் இருக்குமா. அங்கே தான் ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாமா, அதை ஒரு டீபாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் இருக்குமாங்க. அதே மாதிரியே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு காட் இருக்குமா, அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குமா. இவங்க 2 பேரோட காட்டுக்கு நடுவில் ஒரு விண்டோ இருக்குமாங்க. அந்த பொண்ணோட காட்டுக்கு அப்படியே கீழே ஒரு டோர் இருக்கும், அதுதான் ரெஸ்ட் ரூமோட டோருங்க. இதுதான் இவங்க ரூமோட அமைப்பு. இந்த சம்பவம் நடந்தது சாட்டர்டே மத்தியானம். அடுத்த நாள் சண்டே நைட்டு, எப்பயுமே இந்த 2 பொண்ணுங்களுமே லேட் நைட்டில் தான் தூங்குவாங்களாம். நைட்டு 1 மணி 1:30 மணி ஆகுமா, தூக்கமே வராதான். 2 பேரும் அது மாதிரி பேசிக்கிட்டு, இல்லை இவங்களோட வீட்டாளுங்க கிட்டலாம் இவங்க ஃபோன் போட்டு கசின் பிரதர் சிஸ்டர் கிட்ட பேசுறது, அவங்களோட ஆள் கூட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டைமை கடத்திக்கிட்டு 1 1:30க்கு தான் தூங்குவாங்களாங்க. அப்படி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. பொதுவாகவே சத்யா அவங்களோட டேபிளில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்களாம் திங்ஸ்லாம். அடுத்த நாள் காலேஜ் இருக்கும் பட்சத்தில் தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக்குள்ளே வச்சு எடுத்து வச்சுருவாங்களாம். எப்பயுமே நீட்டாக இருக்குமா அவங்களோட டேபிள். அதே மாதிரி தான் அந்த பொண்ணும். இப்போ சத்யாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேறு இருக்குதான் சின்ன வயசுலேருந்தே. சத்யாவோட அம்மாவுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, பாட்டிக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, சத்யாவுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குதாங்க. அதனாலேயே அந்த வீசிங் சம்மந்தப்பட்ட மெடிசின்ஸ்லாம் மேலேயே வச்சுருப்பாங்களாம் எமர்ஜென்சிக்காக. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க அந்த டேபிளை இப்படி நகட்டின மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. 2 பொண்ணுங்களுமே காதில் ஹெட்செட் போட்டிருக்கிறாங்க, ஆனால் பாட்டு கேட்கல, யாரு கூடயும் பேசலை. 2 பேருமே யதார்த்தமாக சும்மா பழைய ஃபோட்டோஸோ இன்ஸ்டாகிராமோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க, சவுண்டு எதுவுமே வைக்காமல். இப்போ 2 பேருக்குமே அந்த சவுண்டு கேட்டிருக்குது. சத்யா எங்கே அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால் மறுபடியும் உங்களை திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் சும்மா திரும்பி பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு திரும்பி, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுச்சு, அமைதியாக இரு, எதுவுமே கண்டுக்காத, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சத்யாவுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, இந்த ரூமில் ஏதோ ஒன்று இருக்குது, இந்த பொண்ணுக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்குது அப்படிங்கிறது. இவங்க இந்த ஹாஸ்டலுக்கு வந்த நாள்லேருந்தே, நவம்பர் 3, 2024 அன்றைக்கி நைட்லேருந்தே அடுத்த 1 மாதத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் வெளியே வந்து கதவை தட்டிட்டு ஓடுவாங்களாம். இவங்களோட மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுற சத்தம் கேட்டு இவங்க அன்டைமில் எந்திரிச்சு போய் திறந்து பார்ப்பாங்களாம், வெளியே யாருமே இருக்க மாட்டாங்களாம். இது சத்யாவுக்கு பழகின ஒன்று இந்த ரூமுக்கு வந்த நாள்லேருந்தே. இந்த விஷயம் பக்கத்தில் படுத்து தூங்குற அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு சத்தம் கேட்குதோ இல்லையோ அசந்து தூங்குமாங்க. தூங்கிட்டா என்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிக்காத அந்த பொண்ணு. இப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குதா, இல்லை தண்ணி பிடிக்க போன இடத்துல எதனால் பின்னாடி வந்து அடிக்கணும், இல்லை வெளியவே காமனாக எதனா இருக்குதா, இல்லை இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாகவே பேய்கள் இருக்குதாங்கிற ஒரு டவுட்டும் இந்த பொண்ணுக்கு வந்திருக்குதுங்க. 302ல் இருக்கிற இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு பொண்ணுங்க 2 பேர் இந்த பொண்ணுங்க கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, மேலே யாரோ ஒருத்தவங்க படுத்து தூங்குற அளவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, அதை மூடி வச்சிருக்கிறாங்க, அங்கே ஒரு விண்டோவும் இருக்குது உள்ள. இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக க்ரீப்பியாக இருக்குது, பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் இவங்க க்ளீன் பண்ணிடுவாங்களாம். ஆனால் அடுத்த 2 நாளில் மறுபடியும் க்ளீன் பண்ண அளவுக்கு டஸ்ட்டு சேருமாங்க. இத்தனைக்கும் அந்த விண்டோ க்ளோஸில் தான் இருக்குமா. அந்த லாஃப்ட்டுக்குள்ளேருந்து நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு உள்ளே உட்காந்து அழுகிற சத்தம் கேட்குமாங்க. எப்படிங்க இருக்கும் கீழே படுத்துருக்கிற பொண்ணுங்களுக்கு? பயந்து போய் ரொம்ப நாளாகவே என்ன நினச்சிட்டு இருந்துருக்குறாங்கன்னா, அவங்களுக்கு பக்கத்தில் படுத்துருக்கிற இன்னொரு அவங்களோட ரூம்மேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க போல், ஏதோ லவ் ஃபெயிலியராக இருக்கும், இல்லை வீட்டில் எதனா பிரச்சனையாக இருக்கும், அந்த பிள்ளை தான் அழுதுகிட்டு இருக்கு போலன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இவங்க தான் அழுகிறாங்க, பக்கத்தில் இருக்கிற இந்த பொண்ணு தான் அழுகிறாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போது சத்யா கிட்ட வந்து சொல்லும்போது அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் 2 பேருமே ஒரே மாதிரி திரும்பி பார்த்துருக்குறாங்க. பார்த்தா 2 பேருமே அழுகலை. அப்போ அந்த லாஃப்டர்லேருந்து தான் சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நைட்டே ஏறி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே யாருமே இல்லையாங்க. அழுகுரல் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்குது. இதை பார்த்து பயந்துட்டு இந்த லாஃப்டர் எதனால் அங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, உங்கள் ரூமில் லாஃப்டர் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்குறாங்க. இவங்களோட ரூம்லேயுமே லாஃப்டர் இருக்குது, ஒரு லாஃப்டர் இருக்குது. அவங்க ரூமில் இருக்கிற அதே ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஆனால் இந்த அமைப்பு ஒரு 3-4 ரூமில் மட்டும்தான் இருக்குதாங்க. மற்ற சிங்கிள் ரூமில், அதாவது சிங்கிளாக தங்குவாங்க இல்லையா, மொத்தம் 19 ரூம் இருக்கும் ஒரு ஃப்ளோருக்கு. இந்த 19 ரூமில் 9 ரூம் தான் ஷேரிங்கில், 2 பேர் ஷேரிங்கில் இருக்குது.
அந்த 9 ரூமுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி லாஃப்ட் வச்சுருக்கிறாங்க. சிங்கிளாக தங்குறாங்க இல்லையா, அவங்களோட ரூம்லலாம் இந்த லாஃப்டே இல்லை. ஆனால் சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்களோட ரூமில் இந்த 302 தான் கேட்டிருக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஹாஸ்டலில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. சத்யாவுக்கும் சத்யாவோட ரூம்மேட் அந்த பொண்ணுக்கு, அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு இவங்களோட ரூம்லேயே இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது. என்னென்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கவே முடியாதாங்க, அடித்து போட்ட மாதிரி இருக்குமா. யாரோ ஒரு 4 பேர் நம்ம மேலே படுத்திருந்தாங்கன்னா நம்ம அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுமாங்க. அது போக இவங்களோட ரூம்குள்ளே இருக்கிற அந்த லாஃப்ட்லேயும் யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குமா. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வெளியே வந்து டோரை எப்படி நாக் பண்ணிட்டு போகிற மாதிரி சத்தம் கேட்குமா. இப்படி ஏகப்பட்ட அமானுஷங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது நியூ இயர் வருது. நியூ இயருக்கு முந்தின நாள் எல்லாருமே கிளப்புக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் யாருமே இல்லையாங்க. எல்லாருமே பிளான் போட்டு தனித்தனியாக டீமாக கிளம்பி போயிட்டாங்களாம். இவங்களோட ரூம்மேட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணுமே அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்களாம். நான் என்னோட ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஹாஸ்டலில் சத்யா மட்டும்தாங்க இருந்திருக்கிறாங்க தனியாக. இந்த ஹாஸ்டலில் தனியாக ஏன் இருந்தோன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. வார்டன் இருக்கிறாங்க கீழே, அவங்களோட ரூமில் வார்டன் இருக்கிறாங்க, ஜூனியர் பொண்ணுங்க இருக்கிறாங்க. நியூ இயர் அன்னைக்குமே காலேஜ் தானா, அதனால் இவங்க ஊருக்கு போகாமல் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12-12:30 மணிக்கு சத்யா அவங்களோட வீட்டில் அப்பா அம்மா கூட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம் டோரை போட்டு உடனே உடைக்கிறாங்க. கண்டுக்காமல் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட சித்தப்பா கேட்குறாரு, சத்யாவோட சித்தப்பா, என்னாச்சு சத்யா, போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண வேண்டியதானே, அன்டைமில் யார் இப்படி போட்டு கதவை உடைக்கிறது, போய் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லும்போது சத்யா இப்போ தான் அவங்க வீட்டில் இங்கே நடக்கிற எல்லா அமானுஷங்களையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு நான் லேப்டாப்பில் எனக்கு பிடிச்ச படங்களை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னொரு பக்கம் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி என்னோடய மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெளியே வந்து கதவை தட்டிட்டு போவாங்க. நான் என்ன நினப்பேன்னா, வெளியே இந்த பொண்ணுங்க தான் பக்கத்து ரூம் பொண்ணுங்க இல்லை சீனியர்ஸ் யாருன்னா வந்து சும்மா ரேக்கிங் பண்ணுறதுக்காக கதவை தட்டிட்டு போவாங்க போல், இல்லை என்னை ஏமாத்துறதுக்காக கதவை தட்டிட்டு போவாங்கன்னு நினப்பேன். ஆனால் இன்றைக்கி ஹாஸ்டலில் யாருமே கிடையாது. குறிப்பாக என்னோடய ஃப்ளோரில், அதாவது இவங்களோட 3rd ஃப்ளோரில் யாருமே கிடையாது. இவங்களுக்கு மேலே மொட்டை மாடியில் வேறு யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. அதாவது இவங்க ரூம்குள்ளே சத்தம் பயங்கரமாக கேட்குதாங்க. மேலே சீலிங்கில் யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க. ஆனால் அந்த மிட் நைட்டில் 12-12:30க்கு யார் மொட்டை மாடிக்கு போவா? அன்றைக்கி நைட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டானே மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நியூ இயர் முடியுது. அதாவது இவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க அப்பா ஃபோன் போட்டு இவங்களோட பர்த்டேக்காக ஊருக்கு வாமா, அது போக பொங்கலுக்கு அப்படியே ஊரில் இருந்துட்டு போன மாதிரி இருக்கும், கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு காலேஜ்லேருந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரியே இந்த பொண்ணும் பர்மிஷன் கேட்டு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சில இடங்களுக்குலாம் கூட்டு போய் மந்திரிச்சு விட்டு கயிறுலாம் போட்டு விட்டுருக்குறாங்க. நடந்த எல்லா சம்பவங்களையும் அவங்க அப்பா அம்மா கிட்ட, அவங்க பாட்டிக்கிட்ட, அந்த குழந்தைங்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லா தாங்க போயிருக்குது. ஊருக்கு போனப்போ எந்த ஒரு அமானுஷமோ எதுவுமே நடக்கலை. அங்கேருந்து இங்கே ரிட்டன் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. சத்யா அவங்களோட ஊர்லேருந்து மறுபடியும் ரிட்டன் இந்த ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. மதியம் ஒரு 11-11:30 மணி இருக்குமாங்க. நாளைக்கு தான் இவங்களுக்கு காலேஜ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்துடுறாங்க ஊருக்கு, அதாவது ஹாஸ்டலுக்கு. நிறையா பொண்ணுங்க வந்துட்டாங்க ஹாஸ்டலில். இப்போ மொட்டை மாடியில் துணியெல்லாம் காய போட்டுட்ருக்குறாங்க. மதியானம் 11-11:30 மணி இருக்குமா. வாட்ஸ்அப் காலில் சத்யாவோட அப்பா ஹெட்செட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு. இவங்க துணியை காய போட்டுட்ருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இப்படி அமானுஷமாக சிரிச்சுக்கிட்டு, நல்லா ஒரு மாதிரி கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டு ஓடுற சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குது மொட்டை மாடியில். இப்போ அவங்க அப்பா கலாய்ச்சிருக்கிறாரு. யாருமா அது, ஒரு மாதிரி சிரிப்பு கழுக்குன்னு இருக்கு, இந்த படத்துலலாம் ஒரு மாதிரி இந்த டைலாக்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு, யாருமா உனக்கு பின்னாடி, அந்த பொண்ணை வந்து அப்படிலாம் ஓட வேணான்னு சொல்லு, மொட்டை மாடிலேருந்து விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. மொட்டை மாடியில் யாருமே இல்லை. இந்த பொண்ணு மட்டும்தான் துணி காய போட்டுட்ருக்குறாங்க, சத்யா மட்டும். இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்கப்பா, நான் சும்மா சொல்லலைப்பா, உண்மையாகவே சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களுமே அவங்கவுங்க ரூமில் தான் இருக்கிறாங்க, மொட்டை மாடியில் யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் நின்று துணியை காய போட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. தயவு செஞ்சு இங்கே இருக்காத, துணியை காய போட்ட வரைக்கும் போதும், மீதி இருக்கிற துணியெல்லாம் ரூமில் போய் போட்டுரு, இல்லை காரிடாரில் காய போட்டுரு, தயவு செஞ்சு கீழே போமான்னு இருக்கிறாரு. இந்த பொண்ணும் பயந்துட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கிறாங்க. இதை அந்த ரூம்மேட் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இவங்க ரூமில் இருந்து மற்ற பொண்ணுங்களாம் நம்பலை.
இவங்கள வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏண்டி ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக ஆக போகிறீங்க ஃப்யூச்சரில், இன்னும் வந்துட்டு நீங்கள் பேய் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஏமாந்து மற்றவங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி தான் பேசுவாங்களாங்க. ஒரு நாள் நைட்டு இந்த பொண்ணு மெஸ்ஸுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது இவங்களோட ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமுக்கு வெளியே ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணுக்கே சலிப்பு தட்டியிருக்குங்க. என்னடா இது, எங்கே பார்த்தாலும் கருப்பு உருவம், எங்கே பார்த்தாலும் எதனா ஒரு சத்தம். இப்போ இதை பார்க்குறதா வேணாமான்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த உருவம் அந்த டோரை லாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு வழியாக. என்னடா அது, ரூமில் யாரும் இல்லையா என்னன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூமில் இருக்கிற பொண்ணுக்கு ஃபோன் போட்டு, அவங்களுமே இவங்களோட ஃப்ரெண்டு தானே, அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி நான் பார்த்தேன், நீ ரூம்குள்ளே தான் இருக்கேன் இல்லை வெளியே இருக்கேங்கும் போது நான் ரூம்குள்ளே தாண்டி இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணு. அப்படியே காலப்போக்கில் இவங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாரோட கண்ணுக்குமே நிறைய அமானுஷங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இந்த அமானுஷ சத்தங்களை எல்லா கேர்ள்ஸுமே உணர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட ரூமோட மெயின் டோர்லையுமே நைட்டு 12-12:30 மணிக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இப்படி நாக் பண்ணுற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த பொண்ணுங்களுக்குள்ள ஒரு கோடு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தட்டினா தான், இப்போ ஒரு 3 தடவை ஒரு மாதிரி தட்டுறாங்கன்னா இந்த சத்தம் கேட்டால் நீ ஓப்பன் பண்ணணும், இதுதான் நம்ம செட் ஆண்களை வந்து தட்டுறது, மற்றபடி வேறு யாராச்சும் வேறு மாதிரி தட்டினாங்கன்னா கதவை திறக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அலாட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சத்யா அந்த ரூமுக்கு வெளியே அந்த கருப்பு உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நீ கதவை திறக்காத, உள்ளே ஏறி எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வராதன்னு சொல்லலைன்னா அன்றைக்கி அந்த பொண்ணுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்குமாங்க. ஒரு பொண்ணு ஹாஸ்டலில் சூசைட் பண்ணுறதுக்கெலாம் போயிருக்குதான். அந்த பொண்ணாவே இல்லையா, ஒரு மாதிரி அமானுஷமாக பிஹேவ் பண்ணுறது, பேய் பிடிச்ச மாதிரி க்ரீப்பியாக பண்ணும்போது அந்த பொண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியாதாங்க. கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருமா. இது அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஹாஸ்டலில் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. கீழே ரூம் நம்பர் 001 ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்துருக்குதுங்க. அந்த பொண்ணோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், இந்த ஹாஸ்டலில் எல்லா இடத்துலையுமே எல்லாரோட ரூம்லேயும் போய் அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும் அந்த ஹாஸ்டல் நிர்வாகத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருங்க. அது யார் என்னங்கிறத அவங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக இதில் வந்த பெயர்கள் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான், புனைப்பெயர்கள் தான். அந்த பொண்ணோட ஒரிஜினல் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் வச்சு தான் சொன்னேங்க. இந்த ஹாஸ்டலில் தான் இப்போ பிஜியுமே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது பெங்களூரில் தங்கி பிஜியில் இதே ஹாஸ்டலில் தான் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்கலானே, பிஜி வந்து எதுக்குமா இங்கேயே போகிறீங்க, அந்த ஹாஸ்டலில் தான் இப்படி ஒரு அமானுஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா எதுக்காக அந்த ஹாஸ்டல்லே நீங்கள் தங்கி படிக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அந்த பொண்ணு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இங்கே தான் காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது, அது போக இவங்களுக்கு செட் ஆகிடுச்சாங்க, அந்த ஹாஸ்டல் லைஃப் வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சான். இதை தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு போய் இதை விட பயங்கரமான எதனா ஒரு அமானுஷத்துக்கிட்ட மாட்டி அங்கே ஆட்கள் எல்லாருமே செட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது இல்லையா, அதனால தான் இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க. 1 2 எத்தனை அமானுஷங்க ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நார்மலாக ஒருத்தவங்க, அதாவது இப்போ நார்மலாக நமக்கு எப்பயும் போல் ஒருத்தவங்க ஸ்டோரி அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கே 1 2 இன்சிடெண்ட் தாங்க நடந்திருக்கும். ஆனால் சைக்காலஜி படிக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் எவ்வளவு அமானுஷங்கள் பாருங்களேன். நிறைய விஷயங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இன்னுமே இந்த வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவத்தை பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் நிறைய டீட்டெயிலாக சொல்லாமல் உங்களுக்கு கிறிஸ்பியாக அவங்க சொன்ன ஒரு ஸ்டோரியை உங்ககிட்ட என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்டு ரொம்பவே குழப்பமான ஒரு ஸ்டோரிங்க இது. ஸ்டார்டிங்லேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை கேட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு நரேஷனில் நான் சொல்லியிருக்கிறேன். இது அந்த பொண்ணுக்குமே தெரியும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் மெசேஜாகவே போட்டிருக்காங்க. அண்ணே நான் ரொம்ப லென்த்தியாக ஒரு மாதிரி வளவலன்னு இழுத்து போட்டேன்னா நீங்கள் உங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நரேட் பண்ணிடுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இந்த ஸ்டோரியை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் சொல்லி முடிச்சிட்டேங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, நீங்களும் ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சைக்காட்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். அண்டு கோஸ்டீஸ் எல்லாருக்குமே சாரி. கீழே நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க. என்னோடய ஒய்ஃப் வந்து உங்களோட பெரிய ஃபேன், அவங்களுக்கு வந்து வெட்டிங் டே வருது, அப்புறம் பர்த்டே வருது, நிறைய பேர் வந்து விஷ் பண்ண சொல்லி போட்டிருந்தீங்க. இது எல்லாத்தையுமே நான் லேட்டராக தான் பார்த்தேன்.
நம்ம கொஞ்சம் வெளியே ஒர்க்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால கமெண்ட்லேயே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அவங்களுக்குலாம். வீடியோவில் ரிப்ளை பண்ண முடியல, சாரி, மன்னிச்சிடுங்க. இந்த ஸ்டோரி அனுப்புகிறவங்க எல்லாருக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளுங்க, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஸ்டோரி வந்து ஆடியோ மெசேஜாக போடுறீங்க, ஆடியோவாக இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு மியூசிக் அதிகமாக வச்சு இந்த எதனா ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு அது மேலேயே உட்காந்து பேசாதீங்க. என்னால் அதை கரெக்டாக இது பண்ண முடியலைங்க. நான் அந்த கதைக்குள்ளே போக முடியல. உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு ஃப்ளோவில் சொல்கிறீங்கிற இதை எடுத்துக்கிறதுக்கே எனக்கு நான் 2-3 தடவை உட்கார வேண்டியதாக இருக்குது அந்த கதையை உள்வாங்கிறதுக்கு. அதனால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, பேக்ரவுண்டில் எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அப்படி இல்லைன்னா டைப் கூட பண்ணிடுங்க. டைப் பண்ணுறவங்களுமே புரியாத தமிழில், புரியாத டங்கிலீஷ்லலாம் இதெல்லாம் நான் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நானே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் எழுதுறது எனக்கு மட்டும்தான் புரியும், சில நேரம் எனக்கே புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் ஃபெயிலும் ஆகியிருக்கிறேன். அதாவது ஆனுவல் எக்ஸாமில் இல்லை, மிட்டில் இந்த காலாண்டு அரையாண்டும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபெயில் ஆகியிருக்கிறேன். அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து ஒரு மலேசியன் ஸ்டோரி. 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு அனுப்பிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு மலேசியன் ஸ்டோரி பார்த்துருந்தோம், அதோட பார்ட் 2 தான் அது. பார்ட் 2க்கும் பார்ட் 1க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதை பார்ட் 1 பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு புரியும். அடுத்த மலேசியன் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கண்டென்ட் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.